பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாட்கள் துரிதமாய் ஓட ஓட நாம் ஆண்டவருடைய வருகையை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சிந்தை நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். உன்னை வழி நடத்துவார். உன்னை நடத்தி கொண்டு வருகிறவர் அவர்தான். அவர் நம்மை நடத்துகிற தேவன். நான் உன்னை நடத்துவேன். என் மகனே, நீ பயப்படாத. இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எப்படி இதை கடந்து போகிறது தெரியலே நினைக்கிறியா? நான் உன்னை நடத்துவேன். என் மகளே, எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற? இல்லை, என் குடும்பத்தில், என் வேலையில், என் மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் காரியத்தில், என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றம். நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? சொல்லுகிறவர் யார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள சொல்கிறார். நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் அல்ல, தினந்தோறும் உன்னை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, அல்ல இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை அழகாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. 1974 ஆண்டவர் என்னை முழுநேர ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவரை, என்னுடைய பலத்தை நம்பி நான் வரல. நான் பலமுள்ளவன் அல்ல, ரொம்ப பலவீனம் உள்ளவன், சோர்ந்து போகிறவன், பயப்படுகிறவன். அதனால் என்னை நம்பிலாம் நான் ஊழியத்துக்கு வர முடியாது. ஆனால் உங்களை நான் நம்புகிறேன், நீங்கள் என்னை நடத்த நான் வரேன்னு சொன்னபோது, உன் வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் அப்படி தான் எனக்கு வாக்கு கொடுத்தார். பயப்படாமல் என்னை நம்பி வா அப்படின்னு சொன்னபோது, நான் அவரை விசுவாசித்து அவருடைய கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் 52 வருடங்கள் ஊழிய பாதையில் கடந்து விட்டது. எத்தனையோ சோதனைகள், வீழ்ச்சிகள், தவறுகள், குறைகள் எல்லாம் வந்த போதிலும் அவர் என்னை விடாமல் சரிப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால் குறைவுகள் இருக்கலாம், சில பலவீனம் இருக்கலாம், சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள் இருக்கலாம். உடனே ஆண்டு கைவிட்டுட்டு போயிட மாட்டார். இல்லை, நான் நடத்துவேன், பயப்படாத, எலும்பு, கையை கூட எலும்பு, நீ உங்களை தூக்கி நிறுத்தி நடத்துவார். சொந்து போயிட்டீங்களா? விழுந்து போயிட்டீங்களா? ஜெபிக்க முடியலையா? விசுவாசிக்க முடியலையா? தளர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். வா மகனே, வா மகளே, நான் இருக்கிறேன், நான் நடத்துகிறேன். உங்களை கரம் பிடித்து தாங்கி நடத்துகிறவர். பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும்? வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாராம்? இந்த வசனத்தில் 3 காரியம் சொல்கிறார். 1, திருப்தியாக்கி. நான் உன்னை திருப்தி ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நடத்தினா திருப்தியான ஆசீர்வாதத்தோடு நடத்துவேன், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு திருப்தி. என்னப்பா, ஏதோ வாழ்க்கை, ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நடத்த, அப்படி அல்ல. ஒரு மன திருப்தி, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட. திருப்தியற்ற நிலைமையில தானே இருக்கிறீங்க. வேலையில் திருப்தி இல்லை, பிஸ்னஸில் திருப்தி இல்லை, நீங்கள் செய்கிற ஊழியத்தில் திருப்தி இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் திருப்தி இல்லை, ஏதோ அப்படின்னு ஒரு மனச்சலிப்போடு வாழ்கிறீங்கள. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். நீ அதே இடத்துல, அதே குடும்பத்தில், அதே வேலையில், அதே பிஸ்னஸில் சந்தோஷப்பட்டு களி கூறும்படி திருப்தியாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த மாதத்தில் அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறாரு. எதை குறித்து நீங்கள் சலித்து கொண்டு இருக்கிறீங்களோ அதையே நீங்கள் திருப்தியாக சந்தோஷமாய் மகிழும்படியான அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அதனால் சோர்ந்து போகாருங்க. சரியா? 2வது ஆண்டு சொல்லுகிறார், உன்னுடைய எலும்புகளை நான் நிணமுள்ளதாக்குவேன். எலும்புகளை நிணமுள்ளதாக்குவாராம். அது எதை குறிக்கிறதுன்னா சுகத்தை குறிக்கிறார். ஹீலிங், ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கிறார். எலும்புகளில் பூரண சுகத்தை கொடுத்து நிணமுள்ளதாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கூட இருந்து உன்னை நடத்தும் போது நீ சுகமாக இருக்கும்படி செய்வேன். அதான் ஆண்டவர் சொல்கிற அற்புதமான வார்த்தை. அவர் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்மை நல்ல சுகத்தோடு வைத்து நடத்துகிற தேவன்.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில் சொல்லுவாங்க. நோயில்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இதை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. தினந்தோறும் பாக்கெட்டில் மாத்திரை வச்சுக்கிட்டு தான் நடமாட வேண்டியது இருக்குது. எந்த நேரத்தில் எதையும் சம்பவிக்கலான்னு சொல்கிறாங்க. இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. லங்ஸில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. லிவரில் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்னியில் கொஞ்சம் பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. இந்த மாதிரி வயசாகி போச்சுன்னு அப்படி தான் அப்படின்ற ஒரு சலிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு தானே சிலுவையில் நம்ம நோய்களை சுமந்தார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் ஆரோக்கியத்தின் பாதையில் நடத்துவார். அதனால் கலங்காருங்க. தென்கொரியா தேசத்தில் டாக்டர் பால் யாங்கிச்சோ அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். உலகத்திலே பெரிய சர்ச்சு, ஒரே சர்ச்சில் 10 லட்சம் ஆத்மா இருந்தாங்கன்னா நீங்கள் பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு சபை, பெரிய ஊழியங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வந்தார். நான் அவரை சந்தித்திருக்கிறேன், அவங்க இடத்துக்கு போயிருக்கிறேன், தென்கொரியாவுக்கெல்லாம் நேரில் பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார். அங்கே நான் போன போது கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். அவருக்கு ஒரு சமயம் ஒரு வியாதியினால் சரீரம் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டார். அவருடைய பிள்ளைகள் பார்த்தாங்க, நீங்கள் ஊழியன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, சரீரத்தை கவனிக்கிறதில்ல, அதனால் நாங்கள் உங்களை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி பக்கத்து நாடு ஜப்பானில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பிள்ளைகள் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர்ஸ் அவர் ஸ்கேன் பண்ணாங்க, என்னென்ன செக் பண்ணணும், ப்ளட் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ரிப்போர்ட் பார்த்தா அவருடைய உறுப்பில் நிறைய பாதிப்பு இருக்குது. ஏன் இப்படி ஒரு சரீரத்தை கவனிக்காமல் இருந்துட்டாங்க? இல்லை ஊழியன்னு ராத்திரி பகலாக ஊழியந்தான், தன்னை பற்றி நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி. ஆனால் இப்போ பெரிய ஆபத்து வந்திருக்குது, உடனே ஒரு ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணி ஆகணும், அப்போ தான் அதை சரிப்படுத்த முடியும், அப்பாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லி பிள்ளைகள் உடனே டாக்டர்கிட்ட சரி தேதி குறிச்சிருங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறோன்னு. இவர்கிட்ட சொன்னாங்களா, டாக்டர் பாலிங்கிச்சு சொன்னார், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், நான் ஊருக்கு திரும்பி போகணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அன்றைக்கி உடனேலாம் ஆப்ரேஷன் சம்மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒரு விடாப்படியாக இருந்ததுனால சரி 10 நாள் டைம், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க, அதுக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க, இந்த தேதியில் ஆப்ரேஷன் வைத்து கொள்ளலான்னு சொல்லி. அவர் தென்கொரியா வந்தாரா, அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் மவுண்டன் அப்படின்னு உபவாச ஜெப மலை. ஜனங்க ஆயிரக்கணக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. சின்ன சின்ன ப்ரேயர் ரூம்லாம் இருக்கும், அங்கே போனால் ஜனங்கள் ஜெபிப்பாங்க. நான் அந்த மலையிலே தங்கி அந்த மாதிரி ஜெபத்திலலாம் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த ப்ரேயர் ரூம்லலாம் போய் ஜெபித்திருக்கிறேன். இதில் டாக்டர் பால் யாங்கிச்சோ ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது சின்னதாக. நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவர் அங்கே தான் சில சமயம் நாள் கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாராம். அப்போ அவர் நேர தென்கொரியா வந்த உடனே நேர ஜெபமலைக்கு போனார். அந்த ரூமுக்கு போனார். ஆண்டவரோட தனித்திருந்தார். ஆண்டவர்கிட்ட உட்காந்து நல்ல வேத வாசித்து ஜெபம் பண்ண போது இயேசுகிட்ட கேட்டார், இயேசுவே, உமக்காக தானே நான் ஊழியம் செய்கிறேன், ராத்திரி பகலாக ஊழியம் செய்கிறேன், ஓய்வு இருக்க நேரம் இல்லை, நீ சொன்ன ஊழியத்தெல்லாம் நான் செய்கிறேன், ஏன் என்னை சுகமாக்கலை? இந்த மாதிரி எனக்குள்ளே வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னை பாதிச்சிருக்கு, நான் இப்போ வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்கிறாங்க, ஏன் என்னை நீங்கள் குணமாக்கலை அப்படின்னு அவர் கேட்டாரா. அப்போ இயேசுக்கு பேசினாராம். இயேசு ஒரு கேள்வி கேட்டாராம், நீ ஏன் என்கிட்ட கேட்கலை அப்படின்னு. இவர் அப்படியே அதிர்ந்து போனார். நீ கேட்கலையே, நீ கேட்காம நான் அவனுக்கு எப்படி செய்வேன்? நீ கேட்கணும்ல, எனக்கு சுகம் வேணும், எனக்கு எதை செய்யுங்கன்னு கேட்கணும்ல, உனக்கு தெரியுதில்ல பலவீனமாக இருக்குன்னு கேட்டியா நீ? அப்போ தான் அவருக்கு தெரிஞ்ச தன்னுடைய தவறு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் நீங்கள் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ சுகம் நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்வீங்க. உடனே அவர் நான் இப்போ கேட்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நாள் உபவாசம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணினார். என் சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் சுகமாகணும், என் நோயெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், என்னை குணமாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணினார்.
ஜெபம் பண்ணிவிட்டு 10 நாள் கழிச்சு எல்லா பிள்ளைகள்லாம் வந்து கூப்பிட்டாங்க, வாங்க போனோம் அப்படின்னு சொல்லி. சரின்னு ஜப்பான் திரும்ப வந்துட்டாங்க. அவர் சொன்ன டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு முறை என்னை வந்து எல்லா டெஸ்ட் எடுங்க, ஸ்கேன் எடுங்க, ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. இல்லை 10 நாளைக்கு முன்னால் தான் நான் எடுத்துருக்கோன்னு இருக்குல்ல, ரிப்போர்ட் இருக்குல்ல, இப்போ எடுங்க, எடுத்த பிறகு தான் நான் ஆப்ரேஷனுக்கு சம்மதிப்பேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டா எல்லாம் நார்மல், சரீரத்தில் ஒரு பாதிப்பு இல்லை. 10 நாளைக்கு முன்னால் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் பார்த்தா எப்படி இந்த மாறிச்சு, என்ன நடந்துச்சு இந்த 10 நாளைக்குள்ளே, எல்லாம் சரியாயிட்டு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அவருக்கு ஒரு வியாதியும் இல்லை. டாக்டர்ஸ் மூளை குழம்பிட்டாங்க, திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, டெஸ்ட் எடுத்தது முன்னால் உள்ளதை இப்போ எடுத்தது, ஏதாவது மிஸ்டேக் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், நான் பெரிய டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், அதுக்கு தான் நான் போனேன். இயேசு கிறிஸ்து தான் பெரிய டாக்டர், அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரன், அதனால் அவர்கிட்ட போய் கேட்காம நான் ஒன்றும் செய்ய முடியாதில்ல. அவர்கிட்ட போய் உட்காந்து கேட்டேன், அவர் இறங்கி வந்து என்னை தொட்டு குணமாக்கிட்டார், அதனால் சுகமாயிட்டேன். டாக்டர் சந்தோஷமாக போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்கள் கேட்காதனால தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. நீ வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடணுன்னு ஜெபம் பண்ணி மாத்திரை போடுறீங்க, அவ்வளோதான். ஜெபம் பண்ணி மாத்திரை போடுறீங்க. சுகத்தை கேட்டிங்களா, எனக்கு என்ன மாத்திரை வேண்டாம், நீங்கள் என்ன சுகமாக்குங்க, நீங்கள் எனக்காக சிலுவையில் என் வியாதியை சுமந்தீங்க தானே, என் வலி வேதனை எல்லா நோயும் சுமந்தீங்களே, கேன்சரை சுமந்தீங்க, ஆஸ்தமாவை சுமந்துட்டீங்க, எலும்பு நரம்பு பிரச்சனை வலிகள் வேதனை எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்தீங்களே, உங்களுடைய தழும்புகளால் குணமாகிறன்னு பைபிளில் இருக்குதில்ல, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்கன்னு கேட்டிங்களா. நீங்கள் கேட்காதனால தான் பெற்றுக்கொள்ளலை, சும்மா பக்தியாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி மாத்திரை போட்டுக்கொள்வோம், அவ்வளோதான். சுகத்தை கேட்டிங்களா, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், என்னை தொட்டு குணமாக்குங்கன்னு நீங்கள் கேட்கணும். உடனே வந்து மோகன்லாஸ்கிட்ட போயிடலாம், அந்த ஊழிக்காட்டு போயிடலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க, நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்க, நீங்கள் ஒரு நாள் காத்துருங்க. டாக்டர்கிட்ட போன ஆஸ்பத்திரியில் போய் மணிக்கணக்கு டெஸ்ட் எடுக்க காற்று, காலையிலேருந்து சாயங்காலம் வரை அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, ஒரு நாள் முழுதும் ஆஸ்பத்திரியில் போய் சொல்கிறதெல்லாம் செய்கிறீங்கல்ல, ஒரு நாள் முழுதும் ஆண்டோட பார்த்து உட்காருங்க, வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு தனியாக ரூமில் உட்காந்து பைபிள் வாசிங்க, ஜெபிங்க. இயேசுவை என் எலும்புகளை நினமுள்ளதாக்குன்னு சொன்னீங்க, என்னை நடத்துவேன்னு சொன்னீங்க, தழும்புகளால் குணமாவின்னு சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒரு நாள் முழுதும் ஜெபிச்சு பாருங்கள், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, சாட்சி சொல்லிட்டு போகிறாங்கல்ல. அதை தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஜெபிங்க, கதவை மூடி ஒரு நாள் முழுது ஆண்டோரை பார்த்துல உட்காருங்க, வசனத்தை வாசிங்க, ஜெபிங்க, வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க தான் அவர் விரும்புகிறார். உடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், சுகம் தருவார், ஆரோக்கியமாக்குவார். அப்போ ஆண்டவர் நடத்துகிற பாதை ஆரோக்கியமான பாதையாக இருக்கும், அந்த பாதையில் நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்கள். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னு என்னத்தை, செழிப்பாக இருப்பேன். ஒரு நீரூற்று இருக்கிற இடத்துல, வற்றாத நீரூற்று இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும்ல, நீர் பாய்ச்சல் இருக்கிற இடத்துல தோட்டம் செழிப்பாக இருக்கும்ல. அது காரணம் என்ன, அங்கே தண்ணீர் செழிப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்காது. வாழ்க்கை ஒரு செழிப்பாக இருக்கும், எந்த குறையும் இல்லை, கடனும் இல்லை, எங்களுக்கு மிச்சமும் இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதம் அப்படி சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். மீதியான துணிக்களே நாங்கள் எடுக்கிறோம் அப்படி சொல்லி மகிழ்ந்து இருக்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலர் விசாரிச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பரவாயில்லைங்க, ஏதோ போகுது, ஆண்டவர் அன்னைக்கு கஞ்சி ஊத்துறார் அப்படி சொல்கிற ஆளை பார்த்துருக்கிறேன். சிலர் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சுருக்கிறார் ஐயா, பிரதர் எங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறார், எங்களுக்கு ஒரு குறையில, சந்தோஷமாக இருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, பிஸ்னஸ் நல்லா நடக்குது, எங்களுக்கு ஆண்டவர் சுகமாக வச்சுருக்கார், நல்லா இருக்கிற ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இதே மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கு, செழிப்பாக வச்சுருக்கிறாரு, மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. அதுதான் இதான் ஆண்டோடைய வாக்குத்தத்தம். அதுக்கு தான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அதனால தான் அவர் வித்தியாசமானவர்.
ஈசாக்கு பஞ்சகாலம், மழையே இல்லை, பயிரெல்லாம் விளைய மாட்டேங்க, எல்லாம் கருகி போதான். ஈசாக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதம், மழை இல்லாட்டாலே என் பயிரை விளைய வைக்க முடியும். விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் ஈசாக்கு. 100 மடங்கு பலன், 100% பலனை பெற்றுக்கொள்ள முடிந்த பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் விதவை சாரி பார்த்த விதவை வீட்டில் எண்ணெய் குறையில மா குறையில் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறார். பஞ்ச காலத்தில் தன் ஊழியக்காரனாக எலியாவை ஆண்டவர் காகத்து கொண்டு போஷிக்கிறார், ஒரு விதவை கொண்டு போஷிக்கிறார். இன்னும் சூழ்நிலை மாறும்போது தேவதூதனை கொண்டு போஷிக்கிறார். அப்போ உங்களுக்கு அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். அதனால் பஞ்சகாலம் வருது, இன்னொரு கொடிய பஞ்ச உலகமெல்லாம் வரப்போகிறது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத காலம். அப்போ இயேசு மட்டும்தான் துணைன்னு இருப்பார். வறட்சியான நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக அவர் மாற்றுவார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிங்க. தேவரீர் என்னை நித்தமும் நடத்துங்க. அவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நடத்தட்டும், நீ விட்டு கொடுங்க. அவர் குடும்பத்தை நடத்தட்டும், உங்கள் பிஸ்னஸை நடத்தட்டும், உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும், உங்களை அழகாய் வழி நடத்துவார். என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் அழகாக உங்களை நடத்த திருப்தியாக அவர் நடத்துவார். ஒரு சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நடத்துவார். ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு செழிப்பாக நடத்துவார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார்ல. நம்முடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தான் தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம், எல்லா பரிகாரத்தையும் தன் இரத்தத்தை சிந்தி செய்து முடிச்சிட்டார். இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபித்து பாருங்கள். இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் திருப்தியாக ஆண்டவரை துதிக்க முடியாத ஆசீர்வாதம் வரும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு ஒரு இதனை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்போ ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இந்த மாதத்திற்கு நீர் தந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நித்தமும் என்னை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் என்னை, எங்களை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தான் நடத்தணும். வாக்கு கொடுத்தபடி என்னை நடத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு குறையில்லாமல் திருப்தியான ஆசீர்வாதத்தோடு நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆரோக்கியமான பாதையில் நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், இந்த மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே திருப்தியான ஆசீர்வாதம் இன்று முதல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். வியாதிப்பட்ட பலவீனப்பட்டவளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் விலகட்டும். அவருடைய எலும்பிலே சுகம் வரட்டும், நரம்புகளிலே சுகம் வரட்டும், சரீர உறுப்புகள், பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும், பலவீனங்கள் மாறட்டும். உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வேத வசனம் இப்பொழுது நிறைவேறட்டும். இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இனி மருந்து மாத்திரைக்கு என்ற பணத்தை வீணாய் செலவு செய்யாதபடிக்கு அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறேன். வருமானத்தை பெருக பண்ணும். அவருடைய வேலையில் உயர்வை கட்டளையிடும். பிஸ்னஸை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். அவருடைய ஊழியத்திலே பண கஷ்டம் வராதபடி செழிப்பான ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மலர்ந்து பெருகட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். நன்மையான பாதையில் நடத்தும், நீதியான பாதையில் நடத்தும், ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும். முந்தினவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இனி நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஜெயங்களை கண்டு மகிழும்படி ஆசீர்வதியும். இதோ நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.